ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான தக்காளி தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 தக்காளி திருத்தி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம் தாளிக்கிறதுக்கு இருக்குது. கருவேப்பிலை, தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். கெட்டி தயிர். உப்பு காரம் போடும்போது காமிக்கிறேன். முதல்ல தேங்காவும் இந்த பச்சரிசியும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, தேங்காவும் அரிசியும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிடலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சு வந்துடுத்து. சீரகம் சேர்க்குறேன். இப்போ இந்த தக்காளி பச்சை மிளகாவையும் இதோடு சேர்த்துட வேண்டியதுதான். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா சுருளாக வதங்குவோம். கடைசியாக உப்பு சேர்க்குறத விட முன்னாடியே உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா சுருளாக வதங்கிடும். உப்பு சேர்த்து வதக்கின்னு இருக்கோம். மஞ்சள் பொடி வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் மஞ்சள் பொடி போடல. இப்போ தனி மிளகா பொடி கடையில் விற்கிறது இல்லையா, அதை இப்போ சேர்த்துடலாம். இந்த பாருங்க, ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை செம்மிலே வச்சுட்டு நல்லா சுருளை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, தக்காளி உப்பு காரம் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா சுருளை வதங்கிடுது. பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா தான் தயிரில் கலக்க போகிறோம். கொதிக்க கலந்தோம்னா தயிர் நீர்த்து போயிடும், நல்லா இருக்காது. இந்த பாருங்க, தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா ஆறி எடுத்து இப்போ தேங்காய் அரிசி அரைச்சி வச்சுருக்கோம், தயிரும் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். அரிசி தேங்காய் கலந்தாச்சு. இந்த தக்காளி இதை கலந்து விட்டுடலாம். இந்த பாருங்க, எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ டேஸ்டியான தக்காளி தயிர் பச்சடி ரெடி. குழம்பு ரசம் பண்ண முடியலன்னா ஆற்றுல தக்காளி இருந்தால் சிம்பிளாக இதை பண்ணிடலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். வெத்த குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இல்லை வெஜ்ஜு புலாவ், பிரியாணி அந்த மாதிரி பண்ணாலும் இதை ரைத்தாவா, டொமேட்டோ ரைத்தாவா தொட்டுக்கலாம். I hope you all like this video. Thank you.